கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே வரோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹெட்லைனில் பார்த்தோம் அப்படின்னா, நிதிஷ் ஸ்விட்சஸ் சைட்ஸ் எட் அகைன் டேக்ஸ் ஓத் அஸ் சிஎம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பியூர் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஒரு ப்ரீஃபாக அதை சொல்லணும் அப்படின்னா, நிதிஷ்குமார் அவர்கள் ஆல்ரெடி ஒரு கூட்டணியோட உதவியில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஸோ அந்த கூட்டணியை முறிவடைஞ்சிருக்கும். ஸோ அந்த கூட்டணியிலேருந்து பிரேக் ஆகிட்டு சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒரு கூட்டணியோடு சேர்ந்து அவங்க இவரை முதலமைச்சராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் முதலமைச்சராக இருப்பார். ஸோ ஆல்ரெடி ஒரு கூட்டணியோட உதவியால் முதலமைச்சராக இருந்தவர் அந்த கூட்டணியை பிரேக் பண்ணிவிட்டு இன்னொரு கூட்டணி கூட போய் சேர்ந்து அதன் மூலிமா முதலமைச்சராக இருக்காரு. பியூர் பாலிடிக்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூட இதை எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 164 சொல்லியிருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஸோ அதை வேணால் நம்ம இதோட ரிலேட் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா ஆர்டிகல் 164, சரிங்களா? இதை நம்ம அப்படி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிலேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன நியூஸஸ் இருக்குது, முக்கியமான நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பெருசாக இன்றைக்கி நியூஸஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு. டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு பேஜ்லேயுமே இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு பேஜஸில். ஸோ சவுத்துன்னு வரப்போ சவுத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லாஃபிங் கேர்ள் ஸ்பாட்டட் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஃபிங் கேர்ள் அப்படின்னா ஒரு பறவை, அதை இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்காங்க. ஸோ எங்கே பார்த்துருக்காங்க, என்ன ஏது விஷயங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். லாஃபிங் கேர்ள், எ மைக்ரேட்டரி பேர்ட் ஃப்ரம் நார்த் அமெரிக்கா ஹேஸ் பீன் சைட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த கண்ட்ரி அட் சித்தேரி எஸ்துவரி இன் காசர்கோட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஃபிங் கேர்ள் அப்படிங்கிறது ஒரு மைக்ரேட்டரி பேர்டாக இருக்குது, ஓகேங்களா? புலம்பெயர் பறவைகள் அப்படிங்கிறத சொல்லும். ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு பறவைகள் மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மைக்ரேட் ஆகிற பேர்டு தான் இந்த லாஃபிங் கேர்ள். எங்கேருந்து மைக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது. ஸோ அதை எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தேரி எஸ்துவரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோடு மாவட்டத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. லாஃபிங் கேர்ள் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த லாஃபிங் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பறவையை பார்த்தது இதுதான் முதல் முறையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? The bird, known for its unique laughter-like calls, has travelled thousands of kilometers from North America to the coastal region of the state அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ காசர்கோடுக்கு வந்திருக்க இந்த ஒரு பறவை அப்படிங்கிறது பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை ஏன் லாஃபிங் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது எழுப்பக்கூடிய அந்த சத்தம், ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு விதத்தில் வந்து சத்தங்கள் எழுப்பும் இல்லையா? ஸோ இது எழுப்பக்கூடிய சத்தம் சிரிக்கிற வகையில் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதுக்கு லாஃபிங் கேர்ள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்திருந்த முக்கியமான விஷயமா இருக்குது. லாஃபிங் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரேட்டரி பேர்ட் நார்த் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது. அது எங்கே வந்திருக்கு அப்படின்னா, கேரளா மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக இந்த லாஃபிங் கேர்ளில் இப்போ தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸோட சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ அடுத்ததும் லோக்கல் நியூஸஸ் தான் இருந்துச்சு நிறையா. இன்றைக்கி எடிட்டோரியல் பேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக இல்லை. நான் சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ டீப்பாகவும் போக தேவையில்லை நமக்கு. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஎன்ஏ ரெகுலராக பார்த்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு தடவை பார்த்துருவோம். ஆதார் பேஸ்டு பே எ பேட் ஐடியா ஃபார் எம்ஜிஎன்ரேகா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆதார் அடிப்படையிலான அந்த ஊதியம் வழங்கும் முறை எம்ஜிஎன்ரேகாவுக்கு, அதாவது அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து செயல்படாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதா ரொம்ப டீட்டெயிலாக போயிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோட் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சர்டைன் திங்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த விஷயத்தை எக்ஸாம் பேப்பரில் எழுத முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கலில் என்ன மாதிரியான மேலோட்டமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, on January 1 the Rural Development Ministry made Aadhaar based payment
பேமெண்ட் சிஸ்டம்ஸ் மேண்டட்டரி இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜனவரி 1, 2024 இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை அப்படிங்கிறத சொல்லுவோம், ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லுவோம், இல்லாட்டி ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஏப்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா தான் இனிமேல் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது போகும், கையில் கொடுக்க மாட்டோம், பேங்க் டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் மூலயமா போட மாட்டோம், டைரெக்டாக இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை மூலயமா தான் இனிமேல் ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஏன்னா போன வருஷமே, அதாவது 2022 டிசம்பர் காலகட்டத்திலிருந்து இதை வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஒரு சில பகுதிகளில் சொல்லியிருப்பாங்க. இப்போ 2023 இதை தொடர்ச்சியாக மாநிலங்களில் வலியுறுத்திட்டே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏபிபிஎஸ்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் தேவையோ அதெல்லாம் ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைனை வச்சுட்டே வந்திருப்பாங்க. அந்த டெட்லைன் அப்படிங்கிறது போன வருஷமே 5 டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த டெட்லைன் அப்படிங்கிறது டிசம்பர் 31 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அதோட அந்த டெட்லைன் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜனவரி 1 இனிமேல் மேண்டட்டரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம், அதாவது இந்த மாதத்திலிருந்து அந்த 100 நாள் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு முறையை பயன்படுத்தி தான் அந்த ஊதியம் அப்படிங்கிறது போகுது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த செய்தியோட பின்னணியாக இருக்குது. ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை, ஆதார் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் மூலயமா தான் ஊதியம் அப்படிங்கிறது வழங்க போகிறாங்க. ஸோ வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது there are two modes of wage payments in MGNREGA, account based and ABPS அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 2 விதத்தில் நமக்கு ஊதியம் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கையில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட் பேஸ்டு, டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா தான் புதுசாக இந்த ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் ஏபிபிஎஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அது என்ன ஏபிபிஎஸ் அப்படின்னா அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஏபிபிஎஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிபிஎஸ், அந்த ஆதார் கார்டையும் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குன்னு வந்து வேலை அட்டை அப்படிங்கிறது கொடுப்பாங்க, ஜாப் கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் மேட்ச் பண்ணுவாங்க. நம்ம ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் நம்ம வேலை அட்டையில் இருக்கக்கூடிய டேட்டாவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸ்பெல்லிங்லேருந்து ஜெண்டர்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த ஜாப் கார்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த வேலை அட்டை அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா பேங்க்கும் அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜாப் கார்டையும் ஆதார் கார்டையும் நம்ம லிங்க் பண்ணுறோம். ஜாப் கார்டு வேலை அட்டையும் ஆதார் அட்டையும் நம்ம இணைக்கிறோம். அதுக்கப்புறமா பேங்க்கும் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. பேங்க் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஊதியங்கள் அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த ஆதார் கார்டு மூலயமா பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஆதார் கார்டை வந்து ஆல்ரெடி பேங்க்கோட பேங்க் அக்கௌண்ட்ஸோட இணைச்சு வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதன் மூலியமா ஆதார் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்படி தான் வேலை செய்யும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதார் கார்டையும் வேலை அட்டையும் வந்து இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கும் அதை வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டும் வந்து லிங்க் ஆகி தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இதில் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் அந்த ஊதியம் போடுறப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஊதியம் டைரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ இதை தான் அந்த ஒரு திட்டத்தோட அட்வான்டேஜாக இருக்குது. நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அந்த பாஸ்புக் அதெல்லாம் தேவையே படாது. ஆதார் நம்பர் சொன்னாலே நம்ம அதுலேருந்து மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அந்த நடைமுறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. ஸோ இதை மேண்டட்டரியாக ஆக்குனதுக்கு அப்புறமா அரசாங்க தரப்பில் நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பாங்க, இதோட அட்வான்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க. அது என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா The government has claimed that ABPS would remove duplicate job cards, reduce wage payment delays and have lower payment rejections அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 காரணத்தை தான் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக, இந்த 3 காரணங்களும் தப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்லை. கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்களோ அதுதான் நம்மளும் கிளைம் பண்ணணும். ஸோ த கவர்மெண்ட் ஹஸ் கிளைம் தட் ஏபிபிஎஸ் would remove duplicate job cards அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டூப்ளிகேட் ஜாப் கார்டு அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வேலையே செய்யாமல் வேலை அட்டை வச்சுருக்காங்க, அதன் மூலயமா ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இதன் மூலயமா தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் மூலயமா நிறைய டூப்ளிகேட்டாக இந்த வேலை அட்டை வச்சுருக்கவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள எலிமினேட்டும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டூப்ளிகேட் ஜாப் கார்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வேலை அட்டையில் இருக்கக்கூடிய டேட்டாஸோட மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா
அப்படின்னா அது டூப்ளிகேட் கார்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறதுலாம் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடக்க தான் செய்யும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் ஜாப் கார்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் நிறைய உண்மையாலுமே போலியாக வேலை அட்டைகள் வச்சுருக்கவங்கள இந்த ஒரு விஷயத்தின் மூலயமா நீக்கியிருக்காங்க. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அடுத்தது ரெடியூஸ் வேஜ் பேமெண்ட் டிலேஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஒரு சில பேமெண்ட்ஸ் டிலே அப்படிங்கிறது ஆகும். ஸோ அதை ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அக்கௌண்ட் மூலயமா ஒரு அமௌண்ட்டை அனுப்புறதுக்கும் நம்ம ஆதார் அடிப்படையில் இந்த ஒரு அமௌண்ட் அனுப்புறதுக்கும் டிஃப்ரென்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 3% வந்திருக்கு. ஸோ ஆதார் கார்டு ஒரு 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற ஒரு இவ்வளோ பெரிய ஸ்கீமில் 3% கெயின் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் அனலைஸும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேஜ் பேமெண்ட்டில் ஒரு டிலே இருக்காது, சீக்கிரமாக அந்த வேஜ் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாவ் லோயர் பேமெண்ட் ரிஜெக்ஷன்ஸ். பேமெண்ட் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசாங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுமே அரசாங்க தரப்புலேருந்து சொல்லக்கூடிய காரணங்களாக இருக்குது நமக்கு. ஸோ இதில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம், இந்த டெட்லைன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? போன வருஷம் ஃபுல்லாக டெட்லைன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த டெட்லைன் கொடுக்குறப்பெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்சஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில விஷயங்களை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு நமக்கு. ஸோ வேறு மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேஜ் பேமெண்ட் டிலேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறையையும் தாண்டி இந்த வேஜ் பேமெண்ட், ஊதியம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சில மாநிலங்களுக்கும் சரி மொத்தமாகவே வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்துக்கும் பட்ஜெட்டில் இருந்து ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கம்மியாயிட்டே வருது. அந்த கிராஃப் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகிட்டே போகுது. இதனாலேயே ஒரு வேஜ் பேமெண்ட் டிலே அப்படிங்கிறது வருது. ஊதியம் வழங்குறதுல ஒரு டிலே ஏற்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்போம். எல்லா பேங்க்கையும் ஆதார் கார்டோடு இணைச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 2-3 பேங்க் இணைச்சி வச்சுருப்போம். ஆனால் சில பேங்க் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற 2-3 ஏடிஎம் கார்ட்ஸ்லேயே ஒன்று மட்டும்தான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவோம், மீதியெல்லாம் மைனஸில் இருக்கும். அதில் காசு போட்டால் பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைலாம் நமக்கு இருக்கும். அதே மாதிரியான பிரச்சனைகள் இந்த ஊழியர்களுக்கும் இருக்குது. ஸோ ஆதார் கார்டோட இந்த ஆதார் கார்டையும் அவங்களோட வேலை அட்டையும் இணைச்சு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, அந்த ஆதார் கார்டையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் இணைச்சிருப்பாங்க, ஆதார் கார்டையும் வேலை அட்டையும் இணைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஒரு சம்பளம் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் வந்துருங்கிறதா சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. ஆனால் நிறைய பேர் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் ஒன்றா இருக்குது, ஆனால் சம்பளம் வந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேறையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த போட்ட சம்பளத்தை யூஸ் பண்ண முடியாமல் போகுது பல நேரங்களில். ஏன்னா அந்த அக்கௌண்ட்லாம் மைனஸில் இருக்கனால சம்பளம் போட்டோன்னே அந்த காசை அப்படியே பேங்க்காரங்க பிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த ஊழியர்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸாக நம்ம கோட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு கொஸ்டினை கேட்குறப்போ நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல இதை நம்ம முக்கியமாக கோட் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் ஒன்றா இருக்குது, சம்பளம் வர பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேங்க்குக்காரங்க அமௌண்ட்டை பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, டேட்டாவாக நிறைய எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த டூப்ளிகேட், இந்த கொடுத்துருக்க அந்த 3 பாயிண்ட்டையும் தப்பு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் நிறைய விஷயங்கள், ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யும். அதில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ்ஸ் தான் இங்கே அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் இங்கே அனலைஸ் பண்ண கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா என்னோட அட்வைஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். அடுத்தது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, only 1%
விமன் ஸ்க்ரீன்டு ஃபார் செர்விக்கல் கேன்சர் இன் இந்தியா அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ஓரியன்டாக அந்த கிராஃப் வச்சு தான் இதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ செர்விக்கல் கேன்சரை பற்றி ஏன் இந்த மாத கடைசியில் சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஜனவரி மாதம் அப்படிங்கிறது செர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத பார்க்குறப்போ உலகத்திலேயே அதிகப்படியான இந்த கேன்சர் நோய் அப்படிங்கிறது, அதாவது விமனுக்கு வர கேன்சர் அப்படிங்கிறதுல முதல் 2 இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க புள்ளி விவரங்கள் அடிப்படையில். ஸோ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இது கேன்சர் பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சரில் இது அதிகப்படியான காரணிகளாக இருக்குது நமக்கு. ஸோ வேறு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த செர்விக்கல் கேன்சரை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா இது என்ன வைரஸ் காஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன வைரஸ், இதுக்கு வேக்சின் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய HPV வைரஸ் தான் நமக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத காஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு வேக்சின் அப்படிங்கிறத 2022 தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். வேக்சின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செர்வா வேக் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? செர்விக் கேன்சர் அப்படிங்கிறதுனால செர்வா வேக்சினுக்கு வேக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செர்வா வேக் அப்படிங்கிறது தான் இதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சினாக இருக்குது. ஸோ இந்த வேக்சின் நடைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டோம்னா 2023 ஜனவரியிலிருந்து நடைமுறையில் தான் இருக்குது. நம்மளோட யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமுக்கு கீழே இதை செயல்படுத்திட்டு வராங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் இந்த ஒரு வேக்சின் அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டெல்லியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது தொடர்ச்சியை விரிவுபடுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? அது என்ன யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் பிறந்தோடனே ஒரு 12 வேக்சின் கிட்ட போடுறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு திட்டத்துக்கு கீழே இந்த செர்விக் கேன்சர் வேக்சினையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு போடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த செர்விக் கேன்சர் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேக்ரவுண்ட் விஷயங்கள். ஸோ ஜான் மந்த் வந்து செர்விக் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, only 1% of women are being screened for cervical cancer in India despite the World Health Organization's recommendation that at least 70% women should get tested அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70% பெண்களை வந்து நீங்கள் ஒரு நாட்டில் 70%க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த செர்விக் கேன்சருக்கான டெஸ்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் 1% தான் அந்த ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. WHO சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா 70% பெண்களை ஸ்க்ரீன் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். இந்தியா 1% தான் பண்ணியிருக்காங்க. அந்த 1% இந்தியா அளவில் அதில் மாநிலங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அந்த மாநிலம் நல்லா பண்ணியிருக்க அந்த மாநிலத்துக்குள்ளே எப்படி பண்ணியிருக்க அப்படிங்கிறதா இந்த கிராஃப்ல எல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, however, many southern states and select states in the northeast have shown initiative in testing more women அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. In Tamil Nadu, for instance, 7% of women said they were screened for cervical cancer and 3.8% for breast cancer, the highest among the 2 types across the states அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, என்ன புரியுது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த டெஸ்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இந்தியா அளவில் வேர்ல்டு லெவலில் இந்தியா 1% தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. WHO 70% டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா அளவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநிலம், தமிழ்நாடு அரசாங்கம் அதிகமான டெஸ்டிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. அது போத் செர்விக்கல் கேன்சருக்கும் சரி, பிரஸ்ட் கேன்சருக்கும் சரி, இந்தியா அளவில் பார்க்குறப்ப தமிழ்நாடு தான் அதிகப்படியான அந்த டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்த கிராஃபுக்குள்ளே போயிடுவோம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த டேபிள் 1 அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த மாநிலம் என்ன டைப் ஆஃப் கேன்சருக்கு எந்த விதமான ஸ்க்ரீனிங் எத்தனை சதவீதமான ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனிங் இந்த சென்ஸ் அந்த டெஸ்டிங், ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா. ஸோ அதை பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சார்ட்டை என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே WHO சொன்ன மாதிரி 70%க்கு மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள டெவலப்டு கண்ட்ரிஸாக இருக்காங்க, அதில் 70%க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ அப்போ இந்தியா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், ஸோ ஒரு லெஸ் டெவலப்டாவோ இல்லை டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் நாடுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவும் மற்ற அந்த ஒரு இந்தியா மாதிரியே வளரக்கூடிய நாடுகள் அந்த ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் இந்தியா வந்து கம்மியாக தான் இருக்காங்க. இந்தியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா கவரேஜ் வாஸ்
லெஸ் தென் 5% அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி வளரக்கூடிய நாடுகளில் எடுத்து பார்த்தா கூட நம்மள அதுலேயும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பிரெஸ்ட் கேன்சர், சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்லேயே டாப் 2வாக இருக்குது. அது ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் கேன்சர் அப்படிங்கிறத பார்க்குறப்ப. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்குறப்போ இதை வந்து நம்ம படிக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 5, அதுக்கப்புறமா 5 to 7, 8 to 9, 10th 11th 12th அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்கூலிங் படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு டெஸ்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமாக அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரிவினரை ஒரு கேஸ்ட் வைஸ் பிரித்து அதில் எந்த சமூகத்தினர் அதிகமான டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதான் நமக்கு கடைசி பேராகிராஃபில் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த கடைசியாக பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த ஸ்கூல் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்டிங் போயிருக்கு, அதே மாதிரி என்ன கம்யூனிட்டியில் இருக்கவங்க எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். டேட்டா ஃப்ரம் சார்ட்ஸ் 4 and 5 ஸோ ஹவு ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ஹெல்ப்டு தமிழ்நாடு அச்சீவ் ரெஸ்பெக்டபிள் லெவல்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது it shows that state sponsored screening drives at அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்க்ரீனிங் டிரைவ்ஸ் அட் கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ஸ் மேக்ஸ் கேன்சர் டெஸ்டிங் ஆக்சசிபிள் டு லோ இன்கம் குரூப்ஸ் அஸ் வெல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ ஷோஸ் தட் லேக் ஆஃப் அவேர்னஸ் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர் பிஹைண்ட் புவர் கேன்சர் டிடெக்ஷன் அஸ் ஹையர் எஜுகேஷன் லெவல்ஸ் ஹவ் நாட் லெட் டு மோர் ஸ்க்ரீனிங்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட் 4 and 5 நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ஹெல்ப்டு தமிழ்நாடு அச்சீவ் ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களில் எப்படி அந்த நிலைமை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் அவங்களா மக்கள் தானாக முன் வந்து யாருமே இந்த கேன்சர் டெஸ்டிங்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் இன்டர்வியூன் ஆகணும், கவர்மெண்ட் தான் அந்த ஒரு இனிஷியேட்டிவை முன்னெடுக்கணும். அதை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ஹெல்ப்டு தமிழ்நாடு அச்சீவ் ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசாங்கத்தோட தலையீட்டினால தான் இந்தியா அளவில் தமிழ்நாடு இவ்வளோ டெஸ்டிங் பண்ண மாநிலமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் தானாக முன் வந்து இந்த ஒரு கேன்சர் டெஸ்டிங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஸ்க்ரீனிங் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். தானாக முன் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்கன்றது ஒரு ஃபேக்டர் இருக்குது. இன்னொன்று, பணக்காரங்களாக இருக்கவங்க போய் டெஸ்டிங் எடுத்துப்பாங்க. ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த லோ இன்கம் குரூப்ஸ், புவர் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், இவங்கெல்லாம் வந்து யாருமே அவ்வளோ செலவு பண்ணி போய் ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா, அந்த டெஸ்ட் எடுத்து எனக்கு கேன்சர் இருக்கா இல்லையாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போய் ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் இந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று, தானாக முன் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க, அதுக்கு அரசாங்க தலையீடு அப்படிங்கிறது தேவை. இன்னொன்று, பணம் இல்லாத காரணத்தினால யாரும் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 முக்கியமான பாயிண்ட் தான் நமக்கு அந்த 2 சார்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெஸ்டிங் எடுக்காததுக்கு அவேர்னஸ் இல்லாதது ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி புவர் பீப்புளாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. இன்னொன்று, ஹையர் எஜுகேஷன் கூட ஒரு காரணமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஏன் அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல பார்க்குறப்போ சின்ன வயசில் அதாவது எஜுகேஷன் லெவல் வளர வளர டெஸ்டிங் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அவேர்னஸ்ஸு, புவர் இன்கமாக இருக்காங்க, புவர் பீப்புளாக இருக்காங்க, லெஸ் இன்கமாக இருக்காங்கலாம் ஒரு காரணமாக இருந்தாலும் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம்னா எஜுகேட் ஆக கூட ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டேட்டாலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அரசாங்கம் இந்த மாதிரியான சர்வேவெல்லாம் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணதான், டைசெக்ட் பண்ண தான் இன்டர்வென்ஷன், அரசாங்கத்தோட தலையீடு எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 10th 12th படிக்கிறவங்க அந்த ஒரு ஏஜில் இருக்கவங்க யாரும் ஸ்க்ரீனிங் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் எந்த மாதிரி தலையிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டேட்டாவாக நமக்கு ஒரு டேட்டா பாயிண்ட்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக கையில் இருந்தால் தான், அதுவும் டைவர்சிஃபைடான ஸ்டாட்டிக்ஸ் இருந்தால் தான், டைசெக்ட் பண்ணி இருந்தால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கவர்னன்ஸ் அப்போ தான் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சைட் பேஜஸில் பெருசாக ஒன்றும் இல்லை. நேஷ்னல் லெவல் நியூஸஸில் ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ் தான் இருந்துச்சு. நிதிஷ்குமார் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் எல்லாமே டாமினேட்டாக இருந்துச்சு. எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இன்சர்ட் 3DS அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸ் பார்க்குறப்ப இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ISRO has said that INSAT 3DS satellite has been flagged off to launch port at the Satish Dhawan Space Center in Sriharikota அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ INSAT 3DS அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ இன்சாட் ரக சேட்டலைட்ஸ் எல்லாமே நமக்கு அந்த வெதர் ப்ரெடிக்ஷன், அந்த மெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது சார்ந்த சேட்டலைட்டாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக INSAT 3D 3DS அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த INSAT 3DS அப்படிங்கிறத இஸ்ரோ தரப்புலேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஜனவரி 1 எக்ஸ்போசாட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆதித்யா L1 அதோட லாக்ரேஞ்சியன் பாயிண்ட்டுக்கு வந்து போயிருக்கும். ஸோ இந்த வருஷம் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாத்தில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த வகையில் INSAT 3DS அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. The satellite is likely to be launched on board the GSLV F-14 next month அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ GSLV F-14 அதுதான் அந்த லான்ச் வெஹிக்கலாக இருக்க போகுது. நமக்கு எப்படி PSLV அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த INSAT 3DS அப்படிங்கிறது GSLV F-14 அதிலிருந்து தான் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த INSAT 3DSோட ஒரு விஷயங்கள், அதாவது எதுக்காக இது போக போகுது, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. The satellite is designed for enhanced meteorological observations and monitoring of land and ocean surfaces for weather forecasting and disaster warning with state-of-the-art payloads. அதாவது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பேலோட்ஸ், அட்வான்ஸ்டு பேலோட்ஸ், அதாவது அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் தான் இந்த ஒரு INSAT 3Dsல வச்சுருக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலயமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மெட்ராலஜிக்கல் அப்சர்வேஷன் பண்ண போகிறாங்க. அதாவது வானிலை அந்த மாதிரியான விஷயங்களை அப்சர்வ் பண்ண போகிறாங்க. வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கு இந்த மாதிரியான அப்சர்வேஷன் எல்லாமே ரியல் டைமில் இருக்க போது. அதனால் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங், ஏர்லி வார்னிங், முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு முன்கூட்டியே ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுலாம் நம்ம சேட்டலைட்லாம் இருக்குது நமக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு அட்வான்ஸ்டு டைப் தான் இது. இதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். சரிங்களா? அட்வான்ஸ்டு ஒரு பேலோடாக தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ ஏர்லி வார்னிங், வெதர் ஃபோர்காஸ்டிங் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஏர்லி வார்னிங் விஷயம் பண்ண போகிறனால, ஏர்லி வார்னிங் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க போகிறனால நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சேட்டலைட். ஸோ இதை லான்ச் பண்ணுறப்ப இதனுடைய மற்ற விஷயங்கள், இதோட வேறு ஏதாவது அப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அந்த ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் ஈஸ்ட் டு கெட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹெட்டிங் தான். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம், அதான் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கியிருக்காங்க ஆயுஷ் மினிஸ்ட்ரி சார்பாக. சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படிங்கிறது எங்கே வரப்போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு அஸ்ஸாமில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அஸ்ஸாமில் ஒரு யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து அந்த கிரைன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன மாதிரியான ஆராய்ச்சி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கிரைன் would be developed as a center of excellence in yoga and naturopathy for cardiovascular diseases in India. So நமக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். அதுதான் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருக்க போகுது. யோகா நேச்சுரோபதி சார்ந்து அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, and develop protocols for the management of non-communicable diseases. ஸோ இந்த non-communicable diseases எல்லாமே யோகா நேச்சுரோபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம அணுகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாகவும் ஒரு சில ப்ரோட்டோகால்ஸையும் உருவாக்குற ஒரு மையமாக தான் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அஸ்ஸாமில் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தது, ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் லான்ச்சஸ் 3 satellites into orbit with different purposes அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் ஒரு சில சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயிலாலாம் போக தேவையில்ல. சேட்டலைட்டோட அந்த 3 சேட்டலைட் அமைச்சிருக்காங்க. 3 சேட்டலைட்டோட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ என்னென்ன சேட்டலைட், அதோட பேர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாடா அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்காங்க. அண்டு கைஹியான் 2 அப்படிங்கிறது இன்னொரு சேட்டலைட். அண்ட் ஹேட்ஃபேர் அப்படிங்கிறது 3வது சேட்டலைட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 சேட்டலைட்டோட நேம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எந்த கண்ட்ரி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஈரான் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈரான் ரொம்ப ரீசெண்டாக இன்னொரு லான்ச்சும் பண்ணியிருப்பாங்க. அதையும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்தியா டீம் தோத்ததை பற்றி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ஒரு 27 இயர்ஸ் கழித்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமான விஷயமா சின்னர் ஸ்டேஜ் இஸ் அ ஸ்டன்னிங் ஃபைட் பேக் ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதோட மென்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்டாலியை சேர்ந்த இந்த நபர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்குது. டேனியல் மெத்வதேவ் அப்படிங்கிறது தோற்று போயிருப்பார். சரிங்களா. ஸோ இந்த நியூஸோட நமக்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது முடியுது. இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். குறிப்பாக அந்த ஆதார் பேஸ்டு சிஸ்டமை பார்த்துருப்போம். அதே மாதிரி செர்விக் கேன்சரில் இந்தியாவும் தமிழ்நாடும் எந்த ஒரு நிலையில் இருக்காங்க, WHO 70% சொல்லியிருந்தாலும் இந்தியா தமிழ்நாடு எந்த ஒரு ரேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்தோம். கிராஃபை வச்சு ஒரு விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் பார்த்துருந்தோம். சரிங்களா. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.